Welcome to Kutti's Magic Story. நம்ம வீடியோ பார்க்குற யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போகிற வீடியோலாம் உங்களுக்கு ஹோம் பேஜில் ஷோ ஆகும். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க லைக் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோ போகிற எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லாரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம குட்டீஸ் மேஜிக் ஸ்டோரி சேனலில் ஏகப்பட்ட தமிழ் ஸ்டோரிஸ், மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு மறக்காமல் அதையுமே செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இந்த உலகத்தில் மனிதர்கள் வரைபடத்தில் கூட குறிக்காத ஒரு காடு இருந்தது. அந்த காடு அவ்வளவு பெரியது, ஒரு முனையிலிருந்து மறுமுனை செல்ல பல நாட்களாகும். அந்த காட்டின் பெயர் சந்திரவனம். சந்திரவனத்தில் காலை நேரத்தில் பனி, மெதுவாக மரங்களை முத்தமிடும். மாலை நேரத்தில் சூரியன் செம்மஞ்சள் நிறத்தில் மறையும். இரவில் நிலா முழு காட்டையும் வெள்ளி ஒளியில் குளிப்பாட்டும். இந்த காட்டில் எந்த விலங்கும் பசியோ பயமோ இல்லாமல் ஒற்றுமையோடு வாழ்ந்து வந்தன. சந்திரவனத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு விலங்குகளின் குடும்பங்கள் இருந்தன. முயல்கள் பசுமை புல்வெளியில் விளையாடின. மான்கள் ஆற்றங்கரையில் நீர் குடித்தன. குரங்குகள் மரம் மரமாக குதித்தன. பறவைகள் வானதத்தில் கோலங்கள் வரைந்தன. ஆனால் இந்த வனத்தில் யானைகள் மட்டும் இல்லை. பல வருடங்களுக்கு முன்பு ஒரு பெரும் புயலும் மலையிடிவும் ஏற்பட்டது. அதற்கு பிறகு யானைகள் எல்லாம் இந்த வனத்தை விட்டு சென்றுவிட்டன. யானைகள் இல்லாததால் சந்திரவனத்தில் மெதுவாக மாற்றங்கள் ஏற்பட்டன. பெரிய மரங்கள் விழுந்தால் அவற்றை அகற்ற யாரும் இல்லை. வானம் கருமையாக மாறியது. இடி, மின்னல் மழை. அந்த மழை சாதாரண மழை இல்லை, அது பல வருடங்களுக்கு ஒரு முறை வரும் பெருமழை. ஆறு பொங்கி ஓடியது. மரங்கள் சாய்ந்தன. விலங்குகள் பயத்தில் நடுங்கின. அந்த பயங்கர இரவில் சந்திரவனத்தின் ஆழத்திலிருந்து ஒரு விசித்திரமான ஒலி கேட்டது. தூம் தூம் தூம். அந்த ஒலி இடி இல்லை, மின்னல் இல்லை, மரம் விழும் சத்தமும் இல்லை. அது யானையின் நடை ஒலி. விலங்குகள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டன. இது நமக்கு மாயமா? யானையா? அந்த ஒலி வந்த இடத்தில் ஒரு பெரிய பாறையின் அருகில் ஒரு யானைக்குட்டி நின்று கொண்டிருந்தது. அவன் உடல் மண்ணால் சிதறியிருந்தது. கண்களில் பயம், ஆனால் கண்களுக்குள் ஒரு விசித்திரமான தைரியம் இருந்தது. அவன் தாய் அந்த பெருமழையில் பிரிந்து போயிருந்தாள். அந்த யானைக்குட்டிதான் மகாவீரன். மழை நின்ற பிறகு ஒரு முயல்குட்டி மகாவீரனை பார்த்தது. நீ யார் என்று பயமோடு கேட்டது. மகாவீரன் மெதுவாக சொன்னான், எனக்கு என் அம்மா கிடைக்கல. முயல்குட்டி அவனுக்கு அருகில் வந்து, பயப்படாதே, இந்த காடு நல்லது என்று சொன்னது. அந்த நொடியில் மகாவீரனுக்கு இந்த காடு தன் வீடு போல தோன்றியது. அந்த நாளிலிருந்து மகாவீரன் சந்திரவனத்தில் தங்க ஆரம்பித்தான். விலங்குகள் மெதுவாக அவனை நம்பத் தொடங்கின. ஒரு யானை திரும்ப வந்திருக்கு என்று காடு மெதுவாக பேசத் தொடங்கியது. ஆனால் மகாவீரன் பிறந்தது ஒரு பெரிய கதையின் ஆரம்பம் மட்டும்தான். அவனுக்கு முன் பெரும் சவால்கள் காத்திருந்தன. சந்திரவனத்தில் ஒரு புதிய காலை பிறந்தது. மழைக்கு பிறகு காடு மேலும் அழகாக மின்னியது. மரங்களிலிருந்து துளிகள் சொட்டின. பறவைகள் இனிமையாக பாடின. அந்த காலை மகாவீரன் பாறையின் அருகில் தூங்கிக் கொண்டிருந்தான். சூரிய ஒளி அவனுடைய கண்களில் பட்டதும் அவன் மெதுவாக எழுந்தான். இது என் ஏடு என்று மனதுக்குள் நினைத்தான். முயல்குட்டி மகாவீரனை காடு முழுவதும் அழைத்துச் சென்றது. இது புல்வெளி, அது ஆறு, அந்த மரத்தில் குரங்குகள் இருப்பாங்க. மகாவீரன் எல்லாவற்றையும் ஆச்சரியமாக பார்த்தான். அவன் ஒவ்வொரு அடியும் வைக்கும்போது தூம் தூம் என்ற ஒலி கேட்டது. குரங்குகள் மரங்களிலிருந்து எட்டி பார்த்தன. மான்கள் தூரத்தில் நின்று கவனித்தன. சந்திரவனத்தில் குரங்குகளுக்கு ஒரு தலைவர் இருந்தான். அவன் பெயர் காளி. அவன் புத்திசாலி, ஆனால் கொஞ்சம் அகங்காரி. காளி மகாவீரனை பார்த்து மரத்தின் மேலிருந்து சொன்னான், இந்த காட்டுக்கு புதியவன் வந்துட்டானா? மற்ற குரங்குகள் கிசுகிசுத்தன. யானை திரும்ப வந்துட்டானா?
காளி திடீரென்று ஒரு பழத்தை மகாவீரன் மீது வீசினான். இந்த காடு எங்களுடையது என்று கத்தினான். மகாவீரன் அதிர்ந்தான். அவன் இதற்கு முன் யாரும் அவனை இப்படி நடத்தவில்லை. முயல் குட்டி நடுங்கியது. சண்டை வேண்டாம் என்று மகாவீரன் மெதுவாக சொன்னான். ஆனால் காளி சிரித்தான். பெரிய உடம்பு இருக்குன்னு அரசனாக முடியாது. அந்த நாள் முழுவதும் மகாவீரன் அமைதியாக இருந்தான். நான் இங்கே இருக்கக்கூடாதோ என்று அவன் மனம் கலங்கியது. இரவில் நிலா ஒளியில் அவன் தனியாக நின்றான். அவனுக்கு தன் அம்மா நினைவுக்கு வந்தாள். அவளுடைய பாதுகாப்பு, அவளுடைய அன்பு. மகாவீரனின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அந்த நேரத்தில் ஒரு முதிய ஆந்தை மரத்தின் மேலிருந்து பேசினாள். கண்ணீர் பலவீனமில்லை, குட்டி யானையே. மகாவீரன் அதிர்ந்து பார்த்தான். நான் இங்கே தேவையில்லையா என்று கேட்டான். ஆந்தை சிரித்தாள். காடு உன்னை அழைத்திருக்கிறது, ஆனால் நீ உன்னை நம்பணும். அடுத்த நாள் ஒரு குட்டி மான் ஆற்றங்கரையில் சிக்கிக் கொண்டது. ஆறு ஆழமாக இருந்தது. மற்ற விலங்குகள் பயந்தன. மகாவீரன் தயங்கினான். பிறகு ஆந்தையின் வார்த்தைகள் அவனுக்கு நினைவுக்கு வந்தன. அவன் மெதுவாக ஆற்றுக்குள்ளிறங்கி தன் துதிக்கையால் மான்குட்டியை தூக்கினான். அனைவரும் ஆச்சரியமாக பார்த்தனர். மானம்மா கண்ணீர் மல்க மகாவீரனை வணங்கினாள். யானைகள் இல்லாமல் இந்த காடு முழுமையில்லை என்று சொன்னாள். குரங்குகள் கூட அதை கேட்டன. காளி தூரத்திலிருந்து அமைதியாக பார்த்தான். அவன் மனதில் ஒரு சிறிய மாற்றம் தொடங்கியது. அந்த இரவு மகாவீரன் முதல் முறையாக சாந்தமாக தூங்கினான். காடு மெதுவாக அவனை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தது. ஆனால் இது வெறும் ஆரம்பம்தான். சந்திரவனத்திற்கு ஒரு பெரிய ஆபத்து மெல்ல நெருங்கிக் கொண்டிருந்தது. சந்திரவனத்தில் சில நாட்களாக விசித்திரமான மாற்றங்கள் நடந்தன. காலை நேரங்களில் பறவைகள் குறைவாக பாடின மிருகங்கள் எல்லாம் எதையோ எதிர்பார்ப்பது போல அமைதியாக இருந்தன. காற்றில் கூட ஒரு பயம் கலந்திருந்தது. மகாவீரன் இதை கவனித்தான். காடு பேசுது, ஏதோ தவறு நடக்கப் போகுது என்று அவன் மனம் சொன்னது. ஒரு மாலை மான்களின் கூட்டம் மகாவீரனை சந்திக்க வந்தது. மான்களின் தலைவி சொன்னாள், வடக்கு எல்லையில் பெரிய மரங்கள் உடைந்து விழுந்து கிடக்குது. அங்கே விசித்திரமான தடங்கள் இருக்குது. மகாவீரன் மண்ணை கவனமாக பார்த்தான். அவை யானை தடங்கள் இல்லை, கரடி தடங்கள் இல்லை. அவை மனிதர்களின் தடங்கள். காட்டில் வாழும் எல்லா விலங்குகளுக்கும் ஒரே ஒரு பெரிய பயம் இருந்தது, மனிதர்கள். அவர்கள் வந்தால் மரங்கள் வெட்டப்படும், நெருப்பு எரியும் விலங்குகள் ஓட வேண்டியிருக்கும். மகாவீரன் அமைதியாக சொன்னான், பயப்படாதீங்க, முதல்ல நம்ம சரியா தெரிஞ்சுக்கணும். குரங்கு தலைவர் காளி மரத்தின் மேலிருந்து கத்தினான், யானை வந்த பிறகுதான் இந்த பிரச்சனையெல்லாம் வருது. சில விலங்குகள் தலையாட்டின. மகாவீரனின் மனம் சிறிது காயமடைந்தது. ஆனால் அவன் கோபப்படவில்லை. நான் உண்மை கண்டுபிடிச்சு திரும்ப வர்றேன் என்று சொன்னான். மகாவீரன் வடக்கு எல்லைக்கு பயணம் தொடங்கினான். காடு அங்கே முன்போல இல்லை. வெட்டப்பட்ட மரங்கள், காலியாகிய கூண்டுகள், அமைதி, மிகுந்த அமைதி. அவன் இதயத்தில் கனமான வலி ஏற்பட்டது. இந்த காடு என்ன காப்பாத்த சொல்லுது என்று நினைத்தான். திடீரென்று மகாவீரனுக்கு நெருப்பின் வாசனை வந்தது. அவன் வேகமாக முன்னே சென்றான். அங்கே மனிதர்கள் இல்லை. ஆனால் அவர்கள் விட்டுச் சென்ற நெருப்பு சாம்பல் மட்டும் இருந்தது. காற்று அடித்தால் மீண்டும் தீப்பிடிக்கலாம். மகாவீரன் நீண்ட நேரம் அமைதியாக நின்றான். பிறகு தன் துதிக்கையால் மண்ணை அள்ளி அந்த சாம்பலை மூடினான். பக்கத்து ஆற்றிலிருந்து தண்ணீர் கொண்டு வந்து மண்ணை நனைத்தான். இந்த காடு என் வீடு, நான் இதை விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று அவன் மனதில் தீர்மானித்தான். திரும்பும் வழியில் ஞானி ஆந்தை மகாவீரனை நிறுத்தினாள். இது ஆரம்பம்தான், மாரம்பம்தான். மனிதர்கள் திரும்ப வருவார்கள். அப்போ காடு ஒரே குரலில் பேசணும். மகாவீரன் புரிந்து கொண்டான். ஒற்றுமை இல்லாமல் பாதுகாப்பு இல்லை. மகாவீரன் எல்லா விலங்குகளையும் குலத்தருகே கூட்டினான். அவன் மெதுவாக பேசினான். நான் மட்டும் இந்த காட்டை காப்பாற்ற முடியாது.
நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே குடும்பமாயிருக்கணும். மான்கள் சம்மதித்தன, முயல்கள் தலையாட்டின, பறவைகள் கூவின. ஆனால் காளி இன்னும் அமைதியாக இருந்தான். அந்த இரவு காளி தனியாக இருந்தான். யானை அரசனானா நான் என்ன என்று அவன் மனம் கலங்கியது. அவன் கோபம் பயத்திலிருந்து வந்தது. அதே இரவு சந்திரவனத்தின் எல்லையில் மீண்டும் மனிதர்களின் ஒளி தெரிந்தது. விலங்குகள் நடுங்கின. மகாவீரன் தூரத்தில் நின்று பார்த்தான். நேரம் வந்துருச்சு என்று அவன் சொன்னான். சந்திரவனம் ஒரு பெரிய சோதனைக்குள் நுழைந்தது. மகாவீரன் இனி குட்டி யானை இல்லை. அவன் காட்டின் நம்பிக்கையாக மாற ஆரம்பித்தான். ஆனால் அடுத்தது மிகப்பெரியது. அந்த இரவு சந்திரவனம் தூங்கவில்லை. காட்டின் வடக்கு எல்லையில் சிறிய ஒளிகள் அசைந்தன. காற்றில் புகை வாசனை பாய்ந்தது. பறவைகள் தங்கள் கூண்டுகளில் நடுங்கின. குட்டி விலங்குகள் அம்மாவை இறுக்கமாக பிடித்து கொண்டன. மகாவீரன் குளத்தருகே நின்று எல்லாவற்றையும் கவனித்தான். இது சாதாரண ஆபத்தில்லை என்று அவன் மனம் சொன்னது. திடீரென்று படார்! ஒரு மரத்தில் தீப்பிடித்தது. காற்று அடித்ததும் தீ வேகமாக பரவ ஆரம்பித்தது. தீ தீ என்று பறவைகள் அலறின. விலங்குகள் திசை தெரியாமல் ஓடின. அந்த குழப்பத்தில் மகாவீரன் முதன்முறையாக குரலை உயர்த்தி கத்தினான். நிறுத்துங்க! ஓடாதீங்க! அவனுடைய குரல் இடியைப் போல ஒலித்தது. விலங்குகள் நின்றன. மான்கள் குட்டிகளை கூட்டுங்க! முயல்கள் பாறை பக்கம் போங்க! பறவைகள் மேலிருந்து கவனிங்க! யாரும் இதற்கு முன் இப்படி ஒருவரை கேட்டு நடக்கவில்லை. ஆனால் அந்த நொடியில் அனைவரும் மகாவீரனை கேட்டார்கள். குரங்கு தலைவர் காளி மரத்தின் உச்சியில் நின்று பார்த்தான். யானை சொல்றது சரியா? நான் கேட்கணுமா? அவன் மனம் போராடியது. அந்த நேரத்தில் ஒரு மரக்கிளை அவனின் அருகில் தீப்பிடித்து விழுந்தது. காளியின் முகம் பயத்தில் வெண்மையாக மாறியது. குழப்பத்தில் ஒரு குட்டி மான் பிரிந்து போய்விட்டது. அவளுடைய அம்மா அழுது கொண்டே எல்லா திசையிலும் ஓடினாள். மகாவீரன் அந்த அழுகையை கேட்டான். அவன் தீயை பொருட்படுத்தாமல் உள்ளே ஓடினான். தீ, புகை, சூடு. மகாவீரனின் தோல் சுட ஆரம்பித்தது. ஆனால் அவன் நின்றுவிடவில்லை. அம்மா என்று குட்டிமான் அழுதது. அந்த குரலை பின்தொடர்ந்து மகாவீரன் சென்றான். ஒரு விழுந்த மரத்தின் கீழ் குட்டிமான் சிக்கியிருந்தது. மகாவீரன் தன் முழு பலத்தையும் பயன்படுத்தி மரத்தை தள்ளினான். கிர் டம்! மரம் நகர்ந்தது. அந்த நேரத்தில் தீ ஒரு பக்கம் அவனின் முதுதை சுட்டது. அவன் வலி தாங்கி குட்டிமானை தன் துதிக்கையில் எடுத்தான். வெளியே வந்ததும் பறவைகள் மேலிருந்து கத்தின், குளம் குளம்! மகாவீரன் குளத்திற்குள் இறங்கி தன் உடலை முழுவதும் நனைத்தான். பிறகு மீண்டும் மீண்டும் தண்ணீர் தெளித்து தீ பரவுவதை தடுத்தான். மற்ற விலங்குகளும் உதவ ஆரம்பித்தன. காளி இதையெல்லாம் பார்த்தான். நான் பயந்துகிட்டு மரத்துல ஒளிஞ்சிருந்த. ஆனா அவன்... காளி கத்தினான். குரங்குகளே, இலைகள் கொண்டு வாங்க! முதன்முறையாக காளி மகாவீரனின் பக்கம் நின்றான். பல மணி நேர போராட்டத்துக்குப் பிறகு தீ மெதுவாக அடங்கியது. சந்திரவனம் சோர்ந்திருந்தது. ஆனால் உயிருடன் இருந்தது. குட்டிமான் அம்மாவின் அருகில் பாதுகாப்பாக இருந்தது. எல்லாம் முடிந்ததும் மகாவீரன் திடீரென்று கால் தளர்ந்து மண்ணில் அமர்ந்தான். அவனின் முதுகில் தீ காயங்கள் இருந்தன. விலங்குகள் எல்லாம் அவனைச் சுற்றி வந்தன. காளி மரத்திலிருந்து இறங்கி மகாவீரனின் முன் வந்தான். தலை குனிந்து சொன்னான், இந்த காடு உன்னோடதான். அனைத்து விலங்குகளும் ஒரே குரலில் சொன்னன, மகாவீரன்தா நம்ம அரசன். மகாவீரன் மெதுவாகச் சொன்னான், அரசன் என்றால் முன்னால் நிற்கிறது அல்ல, ஆபத்தில் முதலில் நிற்கிறது. அந்த இரவில் சந்திரவனம் ஒரு அரசனை பெற்றது. மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ், உண்மையான பலம் அன்பில்தான். ஒரு தலைவன் தனியா இல்ல, எல்லாரையும் ஒன்று சேர்க்கிறவன் இயற்கையை காப்பாத்துனா அது நம்மை காப்பாற்றும். இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு போட்டு வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில மீட் பண்ணலாம்.